காவேரிக்கும், கங்காவுக்கும் வந்து ஸ்கேன் எடுக்குறாங்க. இங்க வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் ஸ்கேன் எடுத்துட்டு வராங்க. என்ன நடக்க போதோ ஒண்ணும் புரியலையே! எல்லாம் நல்ல மாரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்காங்க. நம்ம சாரதா எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருங்க. குறிப்பா விஜய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இத பார்த்து வந்து சாரதா வந்து தம்பி இங்க பாருங்க, எந்த வந்து கவலையும் படாதீங்க. கண்டிப்பா வந்து அந்த வந்து கடவுள் வந்து காப்பாத்துவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கருமாரியம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன். கண்டிப்பா நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அத்த. நல்ல மாரி சொல்லணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. அப்போ கரெக்ட்டா வந்து நம்ம காவேரியை கூப்பிடுறாங்க. என்ன நான் தானே முதல்ல ஸ்கேன் எடுத்தேன். முதல்ல காவேரியை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கங்கா ஏதோ சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் கங்கா இதுக்குமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து குமரன். பின்ன என்னங்க ஸ்கேன் எடுத்தது நான், எதுவாக இருந்தாலும் அவங்கள தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோடனே, விடு கங்கா இதுக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டுருக்க அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரியா இதோ காவேரியோட வந்து ஹஸ்பண்ட் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அடுத்து வந்து சாரதாவும் கூட போகிறாங்க. வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே உள்ளே போய் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து விஜய்க்கு வந்து டென்ஷனாக இருக்குது. ஒன்றுமே புரியல. ஒரே டென்ஷனாக இருக்காரு. கையெல்லாம் அப்படியே வந்து அவருக்கு வந்து மாதிரி நர்வஸாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டா டாக்டர் அது வந்து அப்படின்னோடனே உடனே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறேன். குழந்தை நல்லபடியாக வளர்ந்துருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. 20 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி குழந்தைகிட்ட இருக்குது. அதனால நீங்கள் கவலையே படாதீங்க. குழந்தை ஆரோக்கியத்தோடு இருக்குது. டாக்டர் அது வந்து வேறு எதுவும் இதே ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் சொன்னீங்களா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக என்ன சொல்கிறாரு இவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னது உண்மைதாங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு 20வது வாரத்தில் தான் தெரியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்கள் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்து அஃபெக்ட் ஆகலை. உங்கள் குழந்தை நல்லபடி இருக்குது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே பாருங்கள் எல்லா வளர்ச்சியும் பக்காவாக இருக்குது. ஒன்றும் இன்ச் டேப் வச்சு அளந்த மாதிரி அவ்வளோ அழகாக துல்லியமாக வந்துடும் நம்மளுக்கு. அதனால் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அளவுமே கொடுக்குறாங்க. குழந்தையோட இடையிலேருந்து எல்லா அளவுமே அந்த மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. பூரிச்சு போகிறாரு. அத்தை பாப்பாவுக்கு எதுவும் இல்லை அதான் நான் சொன்னேனே மாப்பிள்ள அந்த கருமாரியம்மன் நம்ம காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கல்ல தம்பி நான் சொன்னேன்ல உங்கள் மனசுக்கும் காவேரி மனசுக்கும் எதுவுமே நடக்காது. நீங்கள் 2 பேருமே நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. கங்க்ராட்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி அந்த குழந்தைய பற்றி சொல்லிட்டாங்க, நம்ம குழந்தைய பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. டாக்டர் எங்கள் குழந்தை அப்படின்னு ஒன்று உங்கள் குழந்தைக்கு தான் நான் வரேன். சரி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கங்காவுக்கு வந்து சொல்கிறாங்க, இவங்களையும் கூட கூட்டின்னு போயிடுங்க. நீங்கள் கங்காவோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் மட்டும் இருங்க டாக்டர் நான் இருக்கலாமா அவளோட சிஸ்டர் தானோன்னே நீங்களும் மாசமாக தானே இருக்கீங்க வெளியே இருங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஏன் இப்போல்லாம் சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னே உடனே வந்து என்ன ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் டாக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தையும் நல்லா வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்புறம் எதுக்காக என் வீட்டுக்காரரை தனியாக கூப்பிட்டு பேசணுன்றீங்க? சரி அதே மாதிரி வந்து விஜயும் இருக்கட்டும், அவங்களோட நம்ம காவேரியோட வீட்டுக்காரும் இருக்கட்டும் அப்படி சொன்னோன்னே சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, இவங்க 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் உள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே விஜயும் குமரனும் உள்ளே போகிறாங்க. என்ன டாக்டர் என்ன பேசணும் அப்படின்னோடனே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தைக்கும் இவங்க குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அது ஓகே தான். ஆனால் சார் அப்படி சொல்லிட்டு குமரனை பார்த்து சொல்கிறாங்க, என்னங்க அப்படி சொன்னோன்னே உங்கள் குழந்தை கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. உங்கள் ஒய்ஃப் வந்து வீக்காக இருக்கிறதால குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்து சத்து குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா வந்து அவங்கள பார்த்துக்குங்க. அவங்க டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். அவள் எங்கே விஜய் நீங்களே பார்க்குறீங்கல்ல, கங்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னோடனே இதுக்கப்புறம் அவங்க எந்த டென்ஷனும் ஆகக்கூடாது. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறேன். மனதளவில் வந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் லோவாக இருக்குது. அது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரெடி பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லபடி பார்த்துங்க. அவங்க மனசு வந்து சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பிரதர் அப்படி சொன்னோட ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க, குழந்தை நல்லா தான் இருக்கா, ஆனால் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் எங்கள் ஒய்ஃப் கிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாரா சிரிக்கிறாங்க.